வாயிலே வடை சுட்டு கோடிகளில் புரளும் மகாவிஷ்ணுவின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அடேங்கப்பா, இத்தனை கோடியா? மிரள வைக்கும் பகீர் தகவல். அதாவது மாய வார்த்தைகளின் மூலம் மக்களின் உள்ளத்தில் இறங்கி அவர்களை வசப்படுத்தி தன்னை மகாவிஷ்ணுவாகவே ஏற்றுக்கொள்ள வைக்கும் கார்ப்பரேட் சாமியார் தான் இந்த மகாவிஷ்ணு. ஸ்டாண்டப் காமெடியனாக பயணத்தை தொடங்கிய இவர் வெளிநாடுகளில் தனது நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளும் அளவுக்கு அசுர வளர்ச்சியடைந்து இருக்கிறார். திரைப்படங்களில் மாஸ் ஹீரோக்கள் பந்தாவாக வந்து இறங்குவதைப் போல கலக்கலான தோற்றத்தில் குட்டி விமானத்தில் இருந்து இறங்கி வரும் இவர் முன் ஜென்மம் பிறவி பயன் என்று வார்த்தைகளை பார்த்து பார்த்து பேசியும் ஆன்மீகம் குறித்தும் பேசி வரும் இவர் உள்நாட்டில் ஆன்மீக உரையாற்றும் போதும் மட்டும்தான் ஒயிட் அண்ட் ஒயிட் கெட்டப்பில் சாந்தமாக காட்சி தருவார். மற்ற நேரங்களில் எல்லாம் அல்டிமேட் தோற்றத்தில்தான் இருப்பார். மதுரை மகா என்ற பெயரில் ஸ்டாண்டப் காமெடியனாக அறியப்பட்ட பிறகு தமிழ் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்து உள்ளார். ஆனால் அது நடக்காமல் போகவே மதுரை மகா என்ற தன்னுடைய அடையாளத்தை மகாவிஷ்ணு என்று மாற்றிக்கொண்டு திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பரம்பொருள் அறக்கட்டளை என்ற பெயரில் அலுவலகத்தை திறந்து யூடியூப் மூலமாக சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். ஆனால் உண்மையில் இவரது இலக்கு உள்நாட்டில் அடியார்களை சேர்ப்பதும் வெளிநாட்டில் செல்வத்தை ஈட்டுவதும் தான். இதற்காக வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் மூலமாக அங்குள்ள பெரிய பணக்காரர்களிடம் நெருங்கி பழகி விடுவார். அந்த வகையில் கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் குட்டி விமானம் மூலம் பறந்து திரிகிறார். இலங்கைக்கும் பாரம்பரிய தமிழ் உடையில் சென்று தமிழ் எம்பிக்களை சந்தித்து அவர்களிடம் பேசி அங்கு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். மேலும் இலங்கை தமிழ் எம்பிக்கள் மூலமாக இலங்கையில் உயர்ந்த பதவியில் இருக்கும் சிங்கள அதிகாரிகளிடமும் நெருங்கி பழகி உள்ளார். அது மட்டுமில்லாமல் ஆன்மீக சொற்பொழிவு ஆட்சி வந்த மகாவிஷ்ணு ஒரு கட்டத்தில் தன்னை பெருமாளின் அவதாரமாகவே சொல்லிக் கொள்கிறார். குறிப்பாக வெளிநாடுகளில் ஃபுல் ஏசி ஹால்களில்தான் இவரது நிகழ்ச்சிகள் நடக்கும். இதில் பங்கேற்க நுழைவு கட்டணம் வசூல் செய்கிறார். அது மட்டுமில்லாமல் இவரது நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் கட்டுக்கட்டாக நன்கொடையும் கொடுக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒரு கட்டத்தில் போதனை நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. தற்போது கைலாசா என்ற புதிய நாட்டையே உருவாக்கி இருக்கும் நித்யானந்தா போலவே கார்ப்பரேட் சாமியாராக உருவெடுத்து இருக்கிறார் மகாவிஷ்ணு. இவர் தங்கியிருக்கும் இடங்களில் சொகுசும் ஆடம்பரமும் நிரம்பி வழியும். திருப்பூர் அவிநாசியை தலைமையிடமாக கொண்டு தொடங்கிய பரம்பொருள் அறக்கட்டளையை வெளிநாடுகளில் பரம்பொருள் ஏகோம் என்ற பெயரில் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பதிவு செய்து இருக்கிறார். வாய் வார்த்தைகளையே முதலீடாக போட்டு இருக்கும் மகாவிஷ்ணுவின் வரவு செலவுகள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்துதான் நிகழ்ந்து உள்ளது. மேலும் ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்து தனது பயணத்தை தொடங்கிய மகாவிஷ்ணுவின் தற்போதைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடிகளை தாண்டி விட்டது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணுவின் பேச்சால் ஏற்பட்ட சர்ச்சையால் தான் இவை அனைத்தும் வெளிவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.